ஆ ஆ ஐயோ என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க பெட்டில் படுத்து உருண்டுட்டே. இங்கே நடக்கிறதையெல்லாம் வந்து மனோஜ் வந்து கீழே படுத்துக்கிட்டே வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. கத்திட்டு இருந்த ரோகிணி வந்து சடனாக அப்படியே படுத்து மயக்க மட்டும் விழுந்துற மாதிரி இருந்துடுறாங்க. அப்புறம் மனோஜ் வந்து அப்படியே எந்திரிச்சு எட்டி பார்த்துட்டு மறுபடியும் கீழே அப்படியே படுத்துக்கிட்டு ஃபோன் அடிக்கிறாரு யாருக்கோ. அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விஜயாவோட ரூமில் வந்து ஃபோன் அடிக்குது. திடீர்னு முடிச்சுட்டு விஜயா வந்து அப்படியே எந்திரிச்சிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணுறாங்க. ஃபோன் ஆன் பண்ண விஜயா வந்துட்டு டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா என்னோட ரூமுக்கு கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா இந்நேரத்துக்காடா? அம்மா வாமா கொஞ்சம் சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கெஞ்சுறாரு. சரி வெயிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து வராங்க. விஜயா வரதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த ரோகிணி மறுபடியும் வந்துட்டு ஐயோ என்னை விடு ஐயோ என்னை விடுன்னு மறுபடியும் எந்திரிச்சு அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னை விட்டு என்னை எதுவும் பண்ணாத என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையங்கால அசைச்சிட்டு ரோகிணி வந்து உளறிக்கிட்டே தான் இருக்காங்க. ரூமை விட்டு வெளியே வந்த விஜயா வந்துட்டு இவன் ஒருத்தர் தூங்குற நேரத்தில் இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு இவன் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே வராங்க. கரெக்டாக விஜயா வந்து மனோஜோட ரூம் கதவை திறக்கிறாங்க. கரெக்டாக பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ரோகிணி வந்துட்டு ஐயோ என்னை விட்டு என்னை ஒன்றும் பண்ணிடாத என்னை விட்டு நான் எதுவுமே பண்ணல என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையங்கால அசைச்சிட்டு முடி விரிச்சு போட்டுட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த விஜயா வந்து அப்படியே அரண்டு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு. விஜயா வந்து அப்படியே மெதுவாக வந்து ரோகிணி பக்கத்தில் நின்றுட்டு ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ என்னை விட்டு என்னை எதுவும் பண்ணிடாத என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து விஜயாவுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. என்னை விட்டு என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க ரோகிணி. விஜய் வந்து இவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி மனோஜை தொலைவறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கடையில் போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு ஒரு சேரை வச்சு மறைச்சு உட்காந்துட்டு இருக்காரு மனோஜ். அந்த சேரை நகர்த்திட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. டேபிள் கடையில் உட்காந்துட்டு இருக்கிற மனோஜை பார்த்த விஜயாவுக்கு வந்து அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நீ என்னடா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோகிணி திரும்ப பார்த்துட்டு விஜயா வந்து ரோகிணி இவன் என்ன பண்ணுறான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியலம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கெஞ்சுறாரு. வெளியே எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. மனோஜ் அப்படியே தவந்துட்டு வெளியே எந்திரிச்சு வராரு. அப்பவும் ரோகிணி வந்துட்டு என்னை விட்டு என்னை எதுவும் பண்ணிடாத என்னை விட்டு அப்படின்னு சொல்லி கையங்கால் அசைச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு வந்த மனோஜ் வந்து விஜய பக்கத்தில் நின்று ஒளிஞ்சிட்டு அங்கே பாருமா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாரு. உடனே விஜயை வந்து அப்படியே பார்த்துட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பவும் ரோகிணி வந்துட்டு என்னை விட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் அந்த பக்கம் வந்து ரோகிணி பக்கத்தில் வந்து நின்றுட்டு ரோகிணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கீழே விடுறாங்க. ரோகிணி அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே சுயநனவுக்கு வந்துடுறாங்க. ரோகிணிக்கு வந்து அப்போ என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் தெரியல. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு முடியெல்லாம் ஒதுக்கிட்டு இப்படியே பார்க்குறாங்க. மனோஜ் வந்து அப்படியே பயந்துட்டு ரோகிணி இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. விஜயாவும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் ரெண்டு பேர்த்தையும் மாற்றி பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் நீ எதுக்கடா அங்கே போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. நானாம்மா அங்கே போனேன் ரோகிணி என்னை மிதிச்சு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு மிதிச்சு தள்ளினாளா அப்படின்னு சொல்லிட்டே வந்து ரோகிணியை பார்த்துட்டு எதுக்கு அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அது வந்து ஆண்டி அது இல்லை ஆண்டி நான் வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டேன். உடனே விஜயா வந்து ரோகிணியும் பார்த்துட்டு மனோஜையும் திரும்பி பார்த்து ரோகிணி பக்கத்தில் உட்காந்துட்டு கனவா என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து என்னை யாரோ வந்து அடிக்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு அடிக்க வந்தாங்களா உன்னையா யார் அடிக்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்கிற மாதிரி மண்டையாட்டிட்டு ரோகிணி வந்து அது கனவுல ஆண்டி யாருன்னு தெரியல என்னை அடிக்க வந்தாங்க நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார் உன்னை வந்து அடிக்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அது வந்து மீ அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு எனக்கு ஃபேஸ் சரியா தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜயா திரும்பி மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. சரி இது கனவு தானே பதட்டமாகாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடிடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க விஜயா சொன்னது கூட காதில் ஒழுகாமல் மனோஜ் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு. தண்ணி எடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. மனோஜ் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து விஜயா கையில் கொடுக்குறாரு. விஜயா வந்து வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணி எடுத்து இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. ரோகிணி தண்ணி குடிச்சதுக்கப்புறமா விஜயா வந்துட்டு கனவுக்கு போய் இப்படி யாராவது பயப்படுவாங்களா என்ன பொண்ணோ நீ இப்போ இதுக்கு தான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு வீட்டுக்கு லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் போய் சாமி ரூம்லேருந்து விபூதி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எந்திரிச்சு போகிறாங்க. விஜயா வெளியே போனதுக்கப்புறம் மனோஜ் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. கீழே குனிஞ்சிட்டு இருந்த ரோகிணி வந்து அப்படியே நிமிந்து மனோஜை பார்த்த உடனே மனோஜ் அப்படியே பயந்துட்டு பின்னாலேயே போய் கதவை திறந்துட்டு வெளியே ஓடிடுறாரு. வெளியே போனவர் வந்து அப்படியே விபூதி எடுத்துகிட்டு வர விஜயா மேலேயே போய் இடிக்கிறாரு. விஜயா திரும்பிட்டு என்னடா நீ உடனே மனோஜ் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னடா அவள் பேயறிஞ்ச மாதிரி இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அந்த பயந்தாமா எனக்கும் அவங்க அப்பா இறந்ததுலேருந்து அவள் அடிக்கடி இப்படி தான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்ன உடனே விஜயா இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு என்னமோ அவங்க அப்பாவோட ஆவிதான் வந்து அவளை பிடிச்சிருக்குதோன்னு பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. நீ சொல்கிறத பார்த்தா எனக்கும் அந்த மாதிரி தாண்டா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை வேற கொண்டுட்டாங்கன்னு வேற சொன்னாங்கல்ல நிறைவேறாத ஆசையோடு இறந்துட்டா அவங்க ஆவியா வேற அலைவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு வந்து அப்படியே அள்ளுடுது. அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே மனோஜ் வந்துட்டு ஆமாம்மா அவருக்கு ரோகிணியை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை இருந்ததில்ல அது முடியாமல் போயிட்டு இறந்துட்டாருல்ல அதனால தான் அவர் ஆவியாக வந்துட்டார் போல இருக்குது.
இந்த மனோஜ் தொடர்நடுங்கிட்டு இப்படி பேசுகிறத பார்த்தோன்னா விஜயாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி நீ பயப்படாத, நான் பார்வதி கிட்ட பேசுகிறேன், அவளுக்கு இந்த பேய் ஓட்டுறவங்க யாராவது தெரிஞ்சிருக்கும், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு நீ இப்போவே பேசுமா, டேய் இந்நேரத்துக்கு நான் ஃபோனை பண்ணி பேயின்னு சொன்னேன்னா அவள் பயந்துருவா, அவள் வீட்டில் வேற தனியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நான் காலையில் கண்டிப்பாக பேசுகிறேன், நீ போய் பேசாமல் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ நீயும் என் கூட வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பிடிச்சி இழுக்கிறாரு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? உடனே விஜயா வந்து கையில் இந்த விபூதியை வந்து மனோஜ் கையில் கொடுத்துட்டு இந்தா நீ வச்சுக்கோ, அவளுக்கு பூசி விடு, போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அவங்க பூஜை ரூம்லேருந்து மறுபடியும் திரும்பி வந்ததுக்கப்புறமா மனோஜ் கையில் விபூதியை வச்சுட்டு மா நானா பூசி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இப்போ அவள் யாராக இருக்கான்னு தெரியலையேம்மா, டேய் போய் பூசி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உயிரை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க கிளம்பி. முதல்ல நமக்கு நம்ம பூசிக்குவோம், கடவுளே துணையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் நெத்தியில் விபூதியை பூசிக்கிறாரு. அங்கே ரூமில் காமிக்கிறாங்க. ரோகிணி வந்து ச்சே இந்த மீனா அடிக்கடி நம்ம கனவுல வந்து ஏதோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. கதவை திறந்துட்டு மனோஜ் பம்பிக்கிட்டே வந்து ரோகிணி பக்கத்தில் வந்து நின்றுட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக தான் கேட்குறாங்க. இந்த விபூதி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. ரோகிணி அப்படியே பார்க்கவும் மனோஜே விபூதி எடுத்து அவங்க நெத்தியில் வச்சு விடுறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ஒன்றும் இல்லை வெறும் கனவு தான், பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து விபூதி எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்டு எந்திரிச்சு கீழே கிடக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு தலகானை எடுத்து கீழே போட்டுட்டு தலகானையை சுற்றி படுக்கிற இடத்துல எல்லாம் வந்து விபூதியை போட்டுட்ருக்காரு. திரும்பி படுத்த ரோகிணி எந்திரிச்சு பார்த்துட்டு இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நான் கீழேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு போய் கீழே படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும் இல்லை உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, மேலே படு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ரோகிணி அப்படியே பார்த்த உடனே கீழே கிடக்கிற தலகாணி எடுத்துகிட்டு படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. தலகாணியை வந்து கட்டலோட ஓரமாக வச்சுக்கிட்டு அப்படியே பாக பிரிவினை பண்ணுற மாதிரி கட்டலில் பாதியில் வந்து விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ரோகிணி கடுப்பாய் போய் பேசாமல் திரும்பி படுத்துக்கிறாங்க. மனோஜும் வந்து பேசாமல் அப்படியே போய் படுத்துக்கிறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.